வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பர் ஹீரோவோட ஆரிஜின் ஸ்டோரிய தான் பார்க்க போறோம். ஆனா இது படத்துல வர மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ இல்ல. நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் உருவாக்குற ஒரு அமைதியான சூப்பர் ஹீரோ. அது யாருன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்ததிலிருந்து நீங்க பயன்படுத்துற பொருட்கள், நீங்க சாப்பிடுற சாப்பாடு, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், ஏன் நம்ம உடம்பே கூட, இதுல 99% ஒரே ஒரு தனிமத்தால், சிங்கிள் எலிமெண்டால ஆனது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க, அது கார்பன் தான். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம போடுற துணி வரைக்கும், நம்ம பயன்படுத்துற மருந்து மாத்திரைகள்ல இருந்து நம்ம உடம்போட அடிப்படை கட்டமைப்பு வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கிறது இந்த கார்பன் தான். உண்மையிலே ஒரு அசாத்தியமான எலிமெண்ட் இது. சரி, இப்ப இந்த கார்பனை ஏன் ஒரு சூப்பர் ஸ்டார் எலிமெண்ட்னு சொல்றோம்னு பார்க்கலாம். உலகத்துல இது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு. ஆனா இதோட தாக்கம் அது பிரம்மாண்டமானது. இப்ப பாருங்க, பூமியோட கிரஸ்ட்ல, அதாவது மேலோட்ல வெறும் 0.02% தான் கார்பன் இருக்கு. நம்மளோட வளிமண்டலத்துல, அட்மாஸ்பியர்ல அது வெறும் 0.03% தான். இவ்ளோ கம்மியா இருக்கிற ஒரு தனிமம் எப்படி நம்மள சுத்தி இருக்கிற கோடிக்கணக்கான விஷயங்களை உருவாக்க முடியுது? அதுதான் இங்க இருக்கிற ஆச்சரியமே. அப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் இல்லையா? என்னதான் இந்த கார்பனோட ரகசியம்? மத்த எந்த ஒரு எலிமெண்ட்டுக்கும் இல்லாத அப்படி என்ன ஒரு சூப்பர் பவர் இதுக்கு இருக்கு? வாங்க அத கண்டுபிடிப்போம். கார்பனோட எல்லா திறமைகளுக்கும் அடிப்படை காரணம் அது ஷேரிங் தான். ஆமாங்க, மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் அதோட மிகப்பெரிய சக்தியே. இங்க மெயினான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஆட்டம்க்கும் வெளியில ஒரு கூடு இருக்கும். அதுல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கார்பனுக்கு அப்படி 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒரு ஆட்டம் ஸ்டேபிள் ஆகணும்னா அதோட வெளிக்கூடு ஃபுல்லா இருக்கணும். அப்போ கார்பன் என்ன பண்ணணும்? ஒன்னு 4 எலக்ட்ரானை வாங்கணும், இல்லைன்னா தன்னோட 4 எலக்ட்ரானையும் கொடுக்கணும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பயங்கரமான எனர்ஜி தேவைப்படும். இந்த கான்செப்ட் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஸ்கூல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஃபன் பாக்ஸ் ஷேர் பண்ற மாதிரி தான். யாரும் தன்னோட முழு சாப்பாட்டையும் கொடுக்க மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா? கார்பனும் கரெக்டா அதான் பண்ணுது. எலக்ட்ரான்களை கொடுக்கவும் இல்ல, வாங்கவும் இல்ல, அது ஷேர் பண்ணிக்குது. டெக்னிக்கலா இந்த ஷேரிங்குக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் கோவேலண்ட் பாண்ட். இதோட டெஃபினிஷன் என்னன்னா, bonds which are formed by the sharing of an electron pair between two atoms. பேசிக்லி எலக்ட்ரான்களை ஷேர் பண்றது மூலமா உருவாகிற ஒரு ரொம்ப வலுவான பிணைப்பு. இப்போ இந்த மீத்தேன், அதாவது CH4 உதாரணத்தை பாருங்க. நடுவுல இருக்கிற கார்பனுக்கு ஒரு 4 கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கும் ஒரு கை. இப்போ இந்த கார்பன் தன்னோட 4 கையும் 4 ஹைட்ரஜன் கூட கோத்துக்குது. இதனால கார்பனுக்கும் அதோட வெளிக்கூடு நிரம்பின மாதிரி ஒரு திருப்தி, 4 ஹைட்ரஜனுக்கும் அதோட கூடு நிரம்பின மாதிரி ஒரு திருப்தி. 2 பேருமே ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுறாங்க. சோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கோவேலன்ட் பாண்டிங் இஸ் கார்பன்ஸ் சூப்பர் பவர் ஆஃப் ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் ஸ்ட்ராங், ஸ்டேபிள் கனெக்ஷன்ஸ். ஓகே, இந்த கோவேலன்ட் பாண்டிங்கிற அடிப்படை சூப்பர் பவர்ல இருந்து கார்பனுக்கு இன்னும் 2 முக்கியமான ஸ்பெஷலான பவர்ஸ் கிடைக்குது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். அதுதான் கேட்டனேஷன் மற்றும் டெட்ராவேலன்சி. இந்த 2 பண்புகள் தான் கார்பனை இவ்ளோ ஒரு வெர்சடைலான எலிமெண்டா மாத்துது. இதனாலதான் அதால லட்சக்கணக்கான சேர்மங்களை, அதாவது காம்பவுண்ட்ஸை உருவாக்க முடியுது. முதல்ல கேட்டனேஷன். கோயில் திருவிழாவிலெல்லாம் மனுஷங்க ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சு ஒரு நீளமான சங்கிலி மாதிரி நிப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் கார்பன் அணுக்கள் தனக்குள்ளே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு ரொம்ப நீளமான நிலையான சங்கிலிகளை உருவாக்கும். இந்த கார்பன் கார்பன் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதால இந்த செயின் அவ்வளோ சீக்கிரத்துல உடையாது. இதுக்கான ஃபார்மல் இங்கிலீஷ் டெஃபினிஷன் இதோ: catenation, the unique ability of carbon to form bonds with other atoms of carbon, giving rise to large molecules. சிம்பிளா சொல்லணும்னா, தனக்குத்தானே செயின் ஃபார்ம் பண்ற திறமை. அடுத்த சூப்பர் பவர் டெட்ராவேலன்சி. நம்ம சென்னையில இருக்கிற ஜெமினி சர்க்கிள் மாதிரி தான் இதுவும். எப்படி அங்க 4 பக்கமும் ரோடு கனெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு கார்பன் அணுவால ஒரே நேரத்துல 4 வெவ்வேறு திசைகள்ல மத்த அணுக்கள் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அதோட வேலன்சி 4. சரி, இப்போ இந்த சூப்பர் பவர்களை எல்லாம் வச்சு கார்பன் எப்படி ஒரு பெரிய சேர்மங்கள் உலகத்தையே உருவாக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 2 குடும்பங்களையும் புரிஞ்சுக்க நம்ம ஒரு டவுன் பஸ்ஸை கற்பனை பண்ணிப்போம். ஒரு பஸ்ல எல்லா சீட்லயும் ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்திருந்தா அந்த பஸ் ரொம்ப ஸ்டேபிளா, அமைதியா போகும். இதுதான் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். ஆனா சில சமயம் ஒரு சீட்ல 2 பேர் ஷேர் பண்ணி உட்காருவாங்க இல்லையா? அப்ப கொஞ்சம் நெரிசலா ரியாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுதான் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்.
இப்போ இந்த டேபிளை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்ல, அதாவது ஆல்கேன்ஸ்ல, கார்பன் அணுக்களுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட்ஸ், அதாவது ஒற்றை பிணைப்புகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு சீட்டுக்கு ஒரு ஆள் மாதிரி. அதனால இதுங்க அவ்வளவா ரியாக்டிவா இருக்காது, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஆனா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆல்கீன்ஸ், ஆல்கைன்ஸ்ல டபுள் அல்லது ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கும். ஒரு சீட்ல 2-3 பேர் இருக்கிற மாதிரி. அதனால இதுங்க ரொம்ப ரியாக்டிவா இருக்கும். இதுக்கு ஒரு நேரடி உதாரணம் தான் ஈத்தேன் மற்றும் ஈத்தீன். இங்க இடது பக்கம் இருக்கிற ஈத்தேன்ல 2 கார்பனுக்கு நடுவுல ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. அது சிங்கிள் பாண்ட். அதனால இது சாச்சுரேட்டட். வலது பக்கம் இருக்கிற ஈத்தீன்ல பாருங்க, 2 கார்பனுக்கு நடுவுல 2 கோடு, அதாவது டபுள் பாண்ட் இருக்கு. அதனால இது அன்சாச்சுரேட்டட். ஆக இப்போ நாம கார்பனோட சூப்பர் பவர்ஸ் பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இது எல்லாத்தையும் ஒரு தடவை தொகுத்து பார்க்கலாம். சோ கார்பனோட வெற்றிக்கான சூத்திரமே இதுதான். முதல்ல எலக்ட்ரான்களை ஷேர் பண்ற கோவேலண்ட் பாண்டிங். ரெண்டாவது தனக்குள்ளேயே நீளமான செயின்களை உருவாக்குற கேட்டனேஷன். மூணாவது ஒரே நேரத்துல 4 திசைகள்ல கனெக்ட் ஆகுற டெட்ராவேலன்சி. கடைசியா இதையெல்லாம் வச்சு ஸ்டேபிளான சேச்சுரேட்டட் மற்றும் ரியாக்டிவான அன்சாச்சுரேட்டட்னு 2 வகையான சேர்மங்களையும் உருவாக்குற அதோட வெர்சடைல் திறமை. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, கார்பன் மட்டுமே ஹைட்ரஜனோட சேர்ந்து இவ்வளவு பெரிய உலகத்தை உருவாக்குது. அப்போ இந்த கார்பன் செயின்ல நாம ஆக்சிஜன், நைட்ரஜன் மாதிரியான மத்த எலிமெண்ட்ஸையும் கொண்டு வந்து சேர்த்தா இன்னும் என்ன மாதிரியான மேஜிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உருவாகும்? அத பத்தி நாம அடுத்தடுத்த பகுதிகள்ல கண்டிப்பா பார்க்கலாம்.